இந்த வீடியோவில் கோல்டு வெர்சஸ் எஸ்ஐபி. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா இல்லை எஸ்ஐபியில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான் மியூச்சுவல் ஃபண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ மோஸ்ட்டாக பேசப்படுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. அது நிறையா ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸு, டிமாண்டு, ஃப்யூச்சரில் எது மாதிரி டெக்னாலஜி எவால்வ் ஆக போகுது எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் மெயினாக ப்ரெடிக்ஷனுக்கு தேவையான விஷயம் என்னென்னா டேட்டா தான். ஸோ ஒரு டேட்டா ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி 10 இயர்ஸ் முன்னாடி இது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இந்த 10 இயர்ஸில் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த 10 வருஷத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது அந்த ஏஐயோ இல்லை நம்ம ஹியூமன் பீயிங்கோ ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் எந்த ஒரு டேட்டா இன்புட்டும் இல்லாமல் அடுத்த 10 வருஷத்தில் அடுத்த 100 வருஷத்தில் என்ன நடக்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸே இல்லை. பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சோ அதை வச்சு தான் அதை பேஸ் பண்ணி தான் ஃப்யூச்சரும் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே மையப்புள்ளியாக இருக்கிறது டேட்டா தான். ஸோ நம்ம இப்போ அந்த டேட்டா வச்சு தான் கோல்டு பெட்டரா இல்லை எஸ்ஐபி பெட்டரான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு பார்த்துடலாம். நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா கம்பேரிஷன் வச்சு தான் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2020 ஒரு கிராம் கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா 3735 ரூபா. அது இப்போது ஒரு கிராம் கோல்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2025 ஜான்வரியில் 7525 ரூபா. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோல்டு ரேட் இருந்துச்சுல அந்த டேட்டாவை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 7231 ரூபா. ஸோ இந்த 2020 ஜான்லேருந்து 2025 ஜானுக்குள்ளே இந்த 5 வருஷத்தில் கோல்டு ஒரு கிராமுக்கு எவ்வளோ அதிகமாகிருக்குன்னா 3496 ரூபா, 3500 ரூபான்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். வெறும் 3500 ரூபா தான் ஒரு கிராமுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. லைக் நீங்கள் 3735 ரூபாய்க்கு ஒரு கிராம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் அது 7231 ரூபா மாறி இருக்குது. நீங்கள் அதில் மறுபடியும் நீங்கள் ரீசெல்லே பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3500 ரூபா. நீங்கள் நிறையா கிராம்ஸ் லைக் 5 பவுனு 10 பவுன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் தரலாம். பட் அதை விட பெட்டராக ஏன் எஸ்ஐபி இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் ஒரு ஃபண்டு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸோ இது எஸ்ஐபி மந்த் ஆன் மந்த் எவ்ரி மந்த் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் அந்த ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எஸ்ஐபியில் எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் அதோட நெட் அசட் வேல்யூ எப்படி கோல்டோட ரேட்டுன்னு சொல்கிறோம்ல 3735 ரூபா, அது மாதிரி நெட் அசட் வேல்யூ அந்த எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டோட ஒரு வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு 2020 ஜான்லைன்னு பார்த்தோம்னா 61 ரூபா இருந்துச்சு. அதே இப்போ 2025 ஒரு எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 187 ரூபா. ஸோ நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். சேம் நம்ம கோல்டில் எப்படி ஒரு கிராம் வாங்குறதுக்கு 3735 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம், அதே மாதிரி இங்கே நம்ம சேம் 3735 ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 3735 ரூபாய்க்கு எவ்வளோ எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் கிடைக்குங்கிறது நான் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இன்வெஸ்டட் அமௌண்ட் அதான் 3735 ரூபா. அன்னைக்கூட நெட் அசட் வேல்யூ எப்படின்னா 2020 61 ரூபா. அது ரெண்டும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 62 எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கும். 3735 ரூபாய்க்கு இப்போ எப்படி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இவ்வளோ 4 ஸ்டாக் வாங்கியிருக்கேன், 5 ஸ்டாக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி 62 எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் உங்கள்கிட்ட இருக்கும். 3735 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ 2025 என்ன ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். 2025 இப்போ நம்மக்கிட்ட 62 எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குது. 2025 கால்குலேஷன் பார்க்கலாம். என்னென்னா நம்பர் ஆஃப் எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வி ஹேவ்
நம்ம எத்தனை ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து நம்ம 2020 வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இன்டூ இன்றைக்கோட எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டோட வேல்யூ எவ்வளோனா, இன்றைக்கோட வேல்யூ வந்து 187 ரூபா ஒரு எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டோடது. முன்னாடியே பார்த்துருப்போம், 61 ரூபா 2020, 187 ரூபா 2025. ஸோ அந்த 187 ரூபா தான் வந்து இங்கே எடுத்திருக்கோம். ஸோ அது மல்டிப்ளை பண்ணும்போது 11,594 11,594 ரூபா வருது. இதில் நம்ம ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறோம். இன்றைக்கோட வேல்யூ 11,594 ரூபா. இந்த 11,594 ரூபாங்கிறது என்னதுன்னா 62 எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம்ல, அதோட வேல்யூ. இந்த 3,730 அது வந்து 3,735 ரூபாங்கிறது வந்து நம்ம 2020 62 எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து வாங்கி வச்சுருப்போம்ல, அதோட வேல்யூ. ஸோ டிஃப்ரென்ஸ் ப்ராஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7,860 ரூபா. சிம்பிளாக சொல்லணுன்னா 3,735 ரூபா நம்ம போட்டோம், இங்கே 11,594 ரூபா ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,860 ரூபா. ஸோ நீங்கள் இதிலேயே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கோல்டோட ப்ராஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,496 ரூபா டாப்பில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த 3,496 ருபீஸ் பர் கிராம்னு போட்டிருக்கேன், அதாவது அதோட ப்ராஃபிட். இதே வந்து எஸ்ஐபியில், அதுவும் எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா சேம் வேல்யூ 3,735 ரூபா வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்களால 7,860 ரூபா வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது, 3,500க்கும் 7,900க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியுதுல்ல. ஒரு 4,000 ரூபா வந்து டிஃபர் ஆகுது. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இது வெறும் ஜஸ்ட் 3,735 ரூபா இன்வெஸ்ட் பண்ணதுக்கு. எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா 2,000 ரூபாலாம் நம்ம இந்த எஸ்ஐபியில் போடலாம். இதே ஒருத்தர் வந்து 24,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இன்ட்டு 8 டைம்ஸ் போட்டோம்னா 56,000 ரூபா. இந்நேரம் அவருக்கு ஒரு 70 ரூபா 70,000 ரூபா 80,000 ரூபா அது மாதிரி கிடச்சிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 70,000 கிடச்சிருக்கும், ஜஸ்ட் ஒரு 25,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டில். பட் அதுவே கோல்டில் வந்து ஒரு 25,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒரு 8 கிராம் இன்றைக்கோட ரேட் வந்து 60,000 ரூபா. ஸோ 25,000 ரூபா கோல்டில் அன்றைக்கி 2020 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இப்போ ஒரு 60,000 ரூபா இல்லை 55,000 ரூபா அது மாதிரி கிடச்சிருக்கும். இதே எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 25,000 ரூபா, இன்றைக்கி ஒரு 75,000 ரூபா 80,000 ரூபா கிடச்சிருக்கும். ஸோ அது மாதிரி தான் டிஃப்ரென்ஸ். ஒரு 10,000 20,000 வந்து எப்போவுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் கோல்டு இப்போது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்க ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு கோல்டு வாங்குறது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் ஈவன் கிராமாக கூட வாங்கி வச்சுக்கலாம், அதில் ஒரு நல்ல ரிட்டர்ன் தரும். பட் இல்லை, நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து இந்த எஸ்ஐபி, இந்த எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் மாதிரி இன்னும் நிறையா ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த ஃபண்டு வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டோடவே எஸ்ஐபி வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் தரும். இந்த எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் நிறையா ஃபண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டிலால் ஆஸ்வெல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டோட ஒரு நல்ல ரிட்டர்ன் தரும். ஒரு 80,000 ரூபா 25,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 80,000 ரூபா எடுக்கிறீங்க எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டுனா அதில் ஒரு 90,000 ரூபா 95,000 ரூபா அது மாதிரி எடுக்கலாம். இதே இதை விட மட்டமான எஸ்ஐபிஸும் இருக்குது. எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டை விட அதாவது கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த டேக்ஸ் சேவர் ஃபண்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது யூஸ்ஃபுல் தான். பட் இன்னும் சின்ன சின்ன ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ரூபா போட்டு ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், எப்போனா 5 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அது பெருசாக யூஸே இருக்காது. ஸோ எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டை பற்றி நல்ல ஒரு டீட்டெயில்டு ஓவர்வியூ வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தெரியணுன்ட்டு. இல்லை நீங்கள் ஜென்ரலாக கூட சொல்லலாம், எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன செக் பண்ணணுன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறோம்.
அதே மாதிரி என்னென்ன எஸ்ஐபிஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ஒரு ரிட்டர்ன் வரும் 2025 அந்த ப்ரெடிக்ஷன் வந்து சொல்லணுன்னு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ நாங்களே இன்வெஸ்ட் பண்ண எஸ்ஐபிஸ் கூட உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.